Now sir நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா now you will understand what is digital signal, what is analog signal. இந்த மாதிரி எல்லா மாடுலேஷன் எல்லாத்துக்குமே analog signal digital signals தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அது சைன் வேவ் ஸ்கொயர் வேவ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? பட் இதுல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சொல்றேன், லோ ஃப்ரீக்வன்சி சொல்றேன். அதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the representation of the waveforms, right? frequency வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலான்னு சொல்றோம். ஓகே, so now you have to understand what is analog and what is digital, what are the different types of analog signal, what are the different types of digital signals. Okay, so you will understand now what is analog and what is digital. இந்த analogல periodic and non periodic இருக்கு, similarly digitalலயும் periodic non periodic இருக்கு. சரியா? before going to that waveforms I'll tell you what is periodic waveform and what is non periodic waveform. சரியா? so any analog signal, most of the signals வந்து பாத்தீங்க அப்படின்னா periodic signal இருக்கும். சரியா? it can be periodic and as well as non periodic. periodic என்னன்னா it will have a systematic pattern. கரெக்ட்டா? ஒரு systematic pattern இருக்கும். what is pattern? pattern என்ன அர்த்தம்னா for example ஒரு சைன் வேவ் நான் வரையறேன். சரியா? இது ஒரு சைன் வேவ். இந்த சைன் வேவ் என்னது? ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள். ஒரே ஒரு பீரியட்ல, ஒரு டைம் பீரியட்ல என்ன நடக்குது? ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள். ஓகேவா? அதே மாதிரி இது கண்டினியூ ஆச்சுன்னா என்ன இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள், இப்படி தானே கண்டினியூ ஆகும். சரியா? சோ திஸ் இஸ் கால்ட் as periodic signal. சரியா? ஒரு பீரியாடிக் பேட்டர்ன் இருக்கும் அதுல. சரியா? நான் பீரியாடிக்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்காது. இட் கேன் பி an analog signal, பட் அதுல வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்காது. சரியா? தட் இஸ் கால்ட் நான் பீரியாடிக் சிக்னல். சோ அப்போ ஒரு பேட்டர்ன் இருந்தது, கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா that is every time it repeats, அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சரியா? அப்படின்னா that is called as periodic. and if it does not have any such pattern, that is called as non periodic. and what is composite signal? composite signal லயும் periodic இருக்கு, non periodic இருக்கு. you will understand now what is periodic and non periodic. ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றோம்? periodic waveform னு சொல்றோம். எந்த பேட்டர்னும் இல்லாம ஒரு சிக்னல் இருக்குன்னா அது என்ன சொல்ற? நான் பீரியாடிக்னு சொல்ற. சார் அப்ப என்ன காம்போசிட் சிக்னல்னா என்ன அப்படின்னா காம்போசிட் nothing but combination of different sine waves. சரியா? different signals, நிறைய signals கம்பைன் பண்ணா அது என்ன சொல்றோம்? காம்போசிட் சிக்னல்னு சொல்றோம். and similarly அதுலயுமே என்ன இருக்கு? periodic non periodic இருக்கு. okay, and similarly if you take digital signal எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த digital signal என்ன இருக்கு? periodic waveform இருக்கு, non periodic waveform இருக்கு. so இன்னைக்கு கிளாஸ்ல நீ என்னென்ன பார்க்க போற அப்படின்னு பாத்தீங்கன்னா you're going to see the waveforms for all these signals. சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீ எடுத்து நோட்ஸ் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் waveforms வச்சு you will understand and you can write in own words. okay, so now we'll see the analog and digital signal. சரியா? so இப்போ இதெல்லாம் சொல்றோம் analog and as well as digital signal. அந்த clock ஞாபகம் வச்சுக்கோ. clock வந்து என்ன இருக்கும்? எல்லா விஷயமும் இருக்குது. அது வந்து என்னது? அனலாக் சிக்னல். மினிட், செகண்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சின்ன மூல இது எல்லாமே இருக்கிறது என்ன சொல்றோம்? அனலாக். கண்டினியூஸா we can able to see the changes. ஆனா வந்து டிஸ்கிரீட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்தந்த டைம்ல மட்டும் தான் தெரியும். சரியா? so that is called a digital signal. அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். and you can see if this is an analog signal, இத என்ன சொல்றோம்? இது வந்து ஒரு நான் பீரியாடிக் சிக்னல்னு சொல்லலாமா? சரியா? எந்த ஒரு பேட்டர்னா இருக்கா? அதாவது பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் இருக்கு. பட் ஆனா வந்து அந்த வேவ் ஃபார்ம்ஸ் ஆம்ப்ளிட்யூட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருக்கு. சரியா? ஒரே ஆம்ப்ளிட்யூட் இல்ல. இப்படியும் இருக்கலாம் அனலாக் சிக்னல். ஒரே ஆம்ப்ளிட்யூட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா it has infinite values அப்படின்னு சொல்றோம். சரியா? எல்லா வேல்யூஸும் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் நீ என்ன சொல்லலாம்? அதோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அதோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம். சிமிலர்லி இதோட ஆம்ப்ளிட்யூட் என்னன்னு சொல்லலாம். சரியா? that is why it is called as analog signal, a continuous waveform signal. இப்போ இங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? 1 1 0 இதுதான் சொல்ல முடியும். சரியா? இது வந்து நிறைய வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. டிஜிட்டல் சிக்னல்ல நம்ம என்ன சொல்லலாம்? டிஃபரெண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். புரியுதா? ரைட்டா? நவ பீரியாடிக் சிக்னல். சரியா? ஒரு பீரியாடிக் சிக்னல் எப்படி சார் இருக்கும்? பீரியாடிக் அனலாக் சிக்னல். as I said, this is a periodic analog signal. முன்னாடியே சொல்லிட்டேன் இது. சரியா? பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள். once again பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸ் in terms of time. சரியா? and this is called as periodic signal, periodic analog sine wave signal. ஓகேவா? இந்த sine wave there are number of representation. நம்ம முன்னாடி சொன்னோம்ல என்ன நடக்கும்? ஆம்ப்ளிட்யூட் மாறும், frequency மாறும், phase மாறும், அப்படிலாம் சொல்றோமா? சரியா? அந்த மாதிரி sine waveல you can have lot of changes. அதாவது ஆம்ப்ளிட்யூட் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஆனா frequency மட்டும் மாறும். similarly frequency கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஆனா ஆம்ப்ளிட்யூட் மட்டும் மாறும். இந்த மாதிரி different representation of waveforms இருக்கு. The different forms of analog signals இருக்கு. If you take this particular example, இந்த எக்ஸாம்பிள்ல பாரு, ரெண்டு சிக்னல்
இஸ் ஹேவ் சேம் frequency சேம் phase frequency சேம் தான், ஆனா ஆம்பிளிட்யூட் மட்டும் வேரியா இருக்கும். சரியா? சோ frequency and as well as phase என்றது நான் என்னன்றது அடுத்த சொல்றேன். you know that already. frequency என்றது என்னது? இந்த டைம் பீரியட், இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் தான் நம்ம சொல்றோம் frequency ன்னு சொல்றோம். ஓகேவா? அந்த frequencyயோட இன்வர்ஸ் தான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்ப பாரு இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சேம் phase. இப்ப பாரு இந்த frequency, இது இங்க என்ன சைக்கிள், இப்போ ஒரு சைக்கிள் என்ன இருக்கு, இது ஒரு பீரியட்னு சொன்னோம் அப்படின்னா என்ன இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் தானே வந்திருக்கு. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட்ன்றது என்னது, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள் தானே. அப்போ சேம் frequency தான் இருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க எத்தனை இது வந்திருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. சரியா? சோ frequency is சேம். அதே மாதிரி phase வந்து பாரு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்க எண்ட் ஆயிருக்கு, சேம் ஒரே இடத்துல தான் எண்ட் ஆயிருக்கு. சோ frequency சேமா தான் இருக்கு, ஃபேஸும் சேமா தான் இருக்கு. பட் ஆனா என்ன இருக்கு, ஆம்பிளிட்யூட் மட்டும் வேரி ஆகலாம். சரியா? சோ அந்த ஆம்பிளிட்யூட் வந்து என்னது, பீக் ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் ஆம்பிளிட்யூட். இது வந்து ஹை வேல்யூ அண்ட் திஸ் இஸ் லோ வேல்யூ. ஓகேவா? சோ ஒரு அனலாக் பீரியாடிக் சிக்னல் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it can also have same phase same frequency and different amplitudes இருக்கலாம். ஓகேவா? ரைட்டா? சிமிலர்லி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஆம்பிளிட்யூட் சேம் phase but different frequencies. ஓகேவா? அப்புறம் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency வந்து வேற மாதிரி இருக்கும். you know what is the relationship between frequency and time period? சரியா? so f is equal to 1 by t அப்படின்ற ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். சரியா? that is inverse of time period is inverse of frequency and t is equal to 1 by f அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? சரியா? so frequencyனா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is the number of periods. சரியா? periodsன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is a time period. ஒரு டைம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு செகண்ட். சரியா? செகண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். frequency எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is the measure of ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். எத்தனை பீரியட்ஸ் வந்திருக்கு ஒரு செகண்ட்ல அப்படின்றதான் frequency-யா சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் if you take this particular, இந்த frequency நான் சொல்றேன். சரி, இப்ப பாரு இத வந்து நான் frequency சொல்றேன். இது ஃபுல்லா that is 1 second. 1 secondல எத்தனை சிக்னல் வந்திருக்குன்னு பாருங்க. மொத்தம் இது வந்து என்ன சொல்றேன், 12 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன், 12 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். சரியா? so it has 12 cycles. ஆனா இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே 1 செகண்ட்ல எத்தனை சைக்கிள் இருக்கு, 6 சைக்கிள்ஸ் இருக்கு. அப்போ இது என்ன சொல்றேன், 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? 6 ஹெர்ட்ஸ் சொல்றேன். புரியுதா? ரைட்டா? சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கேயும் டைம் பீரியட் வந்து சேம் தான். ஒரே டைம் பீரியட், ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள் தான் வந்திருக்கு. இங்கேயும் டைம் பீரியட் ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள் தான் வந்திருக்கு. ஆனா frequency பாத்தீங்க அப்படின்னா there is a variation in frequencies. சரியா? அது வந்து என்னது, higher frequency. இத வந்து என்ன சொல்றோம், higher frequency ன்னு சொல்றோம். ஏன்னா இங்க number of cycles அதிகமா இருக்கு. சரியா? இங்க என்ன இருக்கு, number of cycles கம்மியா இருக்கு. that is why it is called as low frequency signal அப்படின்னு சொல்றோம். இதே தான் நம்ம மாடுலேஷன்ல சொல்றேன். மாடுலேஷன் மெசேஜ் சிக்னல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ frequency சிக்னலா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஹை frequency சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா that is carrier signal. இந்த மாதிரி கிட்டே வரைஞ்சிருப்பேன். சரியா? நீ லேப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பேன், கேரியர் சிக்னல் சொல்லிட்டு கண்டினியூஸா வரைஞ்சிருப்பீங்க கேரியர் சிக்னல். சரியா? லோ மெசேஜ் சிக்னல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைன் வேவ் நல்லா தாராளமா வரைஞ்சிருப்பீங்க. சரியா? சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கேரியர் frequency is always a high frequency signal. சரியா? and message signal is always a low frequency signal. high frequency low frequency எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா number of cycles. இத பாரு எத்தனை சைக்கிள்ஸ் இருக்கு, 12 GHz சொல்றோமா, இது 12 சைக்கிள்ஸ் இருக்கா. சரி, இங்க என்ன இருக்கு, 6 GHz இருக்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றோம், லோ frequency சொல்றோம். புரியுதா? ரைட்? சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா amplitude is same. பாரு எல்லாத்துக்கும் ஒரே amplitude தான வருது. இதோட ரேஞ்ச் பாரு எல்லாத்துக்கும் சேம் amplitude தான. இங்கேயும் amplitude வந்து சேம் தான். வேரி ஆகுதா, இல்ல. சரியா? frequency phase பாரு இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது அங்க அதே மாதிரி தான் ஸ்டார்ட் எண்டிங் பொசிஷன் எதுவுமே மாறல, ஷிஃப்ட் எதுவுமே ஆகல. கரெக்ட்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கு. ஆனா என்ன மாறி இருக்கு, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் மட்டும் மாறி இருக்கு, which is the frequencies. கரெக்ட்டா? சோ இப்படியே இருக்கலாம், பீரியாடிக் சிக்னல் எப்படி இருக்கலாம், ஆம்ப்ளிட்யூட் அண்ட் ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம். ஆனா என்னது, frequency மட்டும் வேரி ஆகிட்டு இருக்கலாம். புரியுதா? ரைட்? and similarly next இது வந்து பாத்தீங்க அப்படின்னா periods எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், சார் செகண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். and frequency எப்படி மெஷர் பண்ணுவோம், ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். சரியா? 1 செகண்ட், மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ல செகண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவேன் டைம். சரியா? frequency எதுல மெஷர் பண்ணுவேன், it is inverse of the time. அதாவது ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். ஹெர்ட்ஸ், கிலோ ஹெர்ட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ், ஜிகா ஹெர்ட்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணுவோம். கரெக்ட்டா? and then similarly இப்போ என்ன சொல்றோம், இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆம்ப்ளிட்யூட் frequency ஃபேஸ் சேமா இருக்கும், பட் frequency மட்டும் மாறும்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் frequency மட்டும் சேமா இருக்கும், வந்து பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிட்யூட் வேரி ஆகும்ன்றத பார்த்தோம். சிமிலர்லி
ஃபேஸ் வேரி ஆகும். ஆம்பிளிட்யூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும், ஃபேஸ் மட்டும் மாறும். இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அனலாக் பீரியாடிக் சிக்னல் இருக்கலாம். புரியுதா? ரைட்டா? ரைட். இப்போ கவனி, இந்த சிக்னலை பொறுத்த வரைக்கும் you can understand what is phase here. சரியா? இப்போ ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கா? இதுக்கு என்ன இருக்கு? 0க்கு முன்னாடியே ஒரு சைக்கிள்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1/4 சைக்கிள்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா half of the சைக்கிள்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதா? ரைட்டா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிட்யூடும் சேம் தான், ஃப்ரீக்வன்சியும் சேம் தான். சரியா? ஆனா என்ன இருக்கு? ஃபேஸ் மட்டும் வேரி ஆயிருக்கு. சரியா? ஃபேஸ் என்ன ஆயிருக்கு? வேரி ஆயிருக்கு. ரைட்டா? சோ இந்த சிக்னல்ஸ் எப்படி சொல்லலாம் பாரு. டெக்னிக்கலா ரெண்டு விதமா சொல்லலாம் இந்த சிக்னல். ஓகேவா? சோ இஃப் யூ டேக் திஸ் பர்టిక్యులர் சிக்னல், இந்த சிக்னல் எடுத்துக்கிட்ட அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the signal starts from 0. சரியா? signal starts from 0 and the phase is 0. சரியா? the phase என்னது? the phase degree என்னது? 0. it has a phase of 0 degree starting from 0 with an increasing amplitude அப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? with an increasing amplitude. ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எடுத்த உடனே இந்த arrow mark சொல்லுது பாரு. இந்த arrow mark என்ன சொல்லுதுன்னா it has a increasing amplitude. அப்ப இந்த சிக்னல் என்ன சொல்லலாம் அப்படின்னா it has a 0 degree starting from 0. it has an increasing amplitude. கரெக்ட்டா? increasing amplitude னு சொல்லலாமா? சரியா? and similarly இது என்ன சொல்லலாம்? இங்க என்ன சொல்லலாம்? it has a this signal has a 90 degree phase. சரியா? என்னதுக்கு 90 degree phase இருக்கு and it starts என்னது? not starts with the 0 and has a decreasing amplitude. 0ல ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சரியா? and it has a decreasing amplitude னு சொல்றேன். ஏன்? பாரு 0ல இருந்தா உனக்கு ஆம்பிளிட்யூட் இன்கிரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லுவோம். இங்க 0 கிராஸ் பண்ணும்போது என்னவா இருக்கு? டிக்ரீசிங் வந்திருக்கு. சரியா? so it has a 0 degree but decreasing amplitude. similarly இது என்ன சொல்றோம்? it has 180 degree phase and has a decreasing amplitude. என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி சொல்லலாமா? சரியா? and இதே வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா it has 0 degree phase shift. இங்க என்ன phase shift இல்ல, 0 degree phase shift. கரெக்ட்டா? இங்க phase shift நடக்கல. it has 0 degree phase shift. இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா it has attained 90 degree phase shift towards the left side. கரெக்ட்டா? லெஃப்ட் சைக்கிள்ல என்ன இருக்கு? 90 degree phase shift நடந்திருக்கு. சரியா? இங்க என்ன நடந்திருக்கு? லெஃப்ட் சைக்கிள்ல 180 degree phase shift நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரைட்டா? சோ ஃபேஸ பொறுத்த வரைக்கும் அந்த பொசிஷன் சேஞ்ச் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். சோ we have seen அனலாக் சிக்னல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க. சரி, அதே மாதிரியே you have to know what is wavelength. இப்போ frequency பாத்தீங்க, டைம் பீரியட் பாத்தீங்க. wavelength is also an important characteristic for a signal to travel through the transmission medium. டிரான்ஸ்மிஷன் மீடியம்ல டிராவல் பண்றதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா wavelength. சரியா? சோ இந்த wavelength எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? what is the wavelength formula? lambda is equal to c by f அப்படின்னு சொல்லலாமா? c by f எல்லாருக்கும் தெரியும்ல அது. சரியா? இல்ல வேற எப்படி சொல்லலாம்? lambda is equal to c into time period அப்படி சொல்லலாமா? ஏன்னா டைம் பீரியட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 by f னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சரியா? so wavelength is also an important parameter. c ன்றது என்ன அப்படின்னா speed of light 3 into 10 to the power of 8 meter per second. சரியா? and then frequency, inverse of frequency. ஓகேவா? it is interrelated with the time period and frequency. சரியா? wavelength is also an important parameter. ஓகேவா? so இப்போ we have seen what is analog signal, what is digital signal and analog signal என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? now we will see the ways to represent the analog signal. சரியா? என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு, எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். there is something called time domain and something called frequency domain. நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி சைன் வேவ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம்னா இது வரைக்குமே டைம் டொமைன் தான் ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம். கரெக்ட்டா? இதுதான் வந்து டைம் டொமைன். மேல இருக்கு பாத்தீங்க, இந்த சிக்னல் வந்து டைம் டொமைன், this is frequency domain. சரியா? but representing the sine wave in frequency domain is very very simple and very easy. சரியா? ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா frequency domainல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரியா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சார் what is time domain and what is frequency domain. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆம்பிளிட்யூட் எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்கன்னா டைம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? and then இங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆம்பிளிட்யூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க, frequency வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. and that is why it is called as time domain, this is frequency domain. இப்போ இந்த சிக்னல் எடுத்துக்கோ, இதோட பீக் வேல்யூஸ் என்ன, இதோட பீக் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பிளிட்யூட் வேல்யூ என்னது 5. சரியா? 5 வோல்ட் சிக்னல் அது. சரியா? and similarly இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எத்தனை சைக்கிள்ஸ் இருக்கு? 2 3 4 5 6 ஹெர்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டைம் பீரியட்ல இந்த டைம் பீரியட்ல 6 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். சரியா? இந்த frequency என்னது, இதோட frequency என்னது 6 ஹெர்ட்ஸ் னு சொல்றேன். ஆம்பிளிட்யூட் என்ன சொல்றேன்
5 வோல்ட்ஸ் சொல்றேன். கரெக்டா 5 வோல்ட்ஸ் சொல்றேன். இப்போ இதே சிக்னலை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency டொமைன்ல ரெப்ரசென்ட் பண்றேன். frequency டொமைன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன்ல என்னால பண்ண முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். கரெக்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னு பாரு. இது என்ன சொல்லுது, ஒரு சிக்னல் ஒரு சைன் வேவ் இருக்கு, அதோட frequency என்ன இருக்கு 6 GHz இருக்கு, அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கு 5 volts இருக்கு. இதையே நான் சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணோம் டைம் டொமைன் frequency டொமைன்ல பாத்தீங்க அப்படின்னா you can see this is the frequency slots. சரியா 1 2 3 4 5 6 சொல்லிருக்கேனா, நம்மளோட சிக்னல் என்னது 6 Hz frequency. அப்போ 6 Hz frequency அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன 5 volts. அதனால தான் இங்க ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிருக்காங்க. புரியுதா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா this particular signal have the amplitude of 5 volts. சரியா? and it has a frequency of 6 GHz. sorry 6 Hz. ஓகேவா? சோ அப்போ when compared to time domain, frequency domain ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். this is the different ways of representation. இந்த மாதிரி எல்லா சிக்னல்ஸையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். if you take a composite signal, நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நிறைய சிக்னல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பயும் frequency domainல ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். you can see this example. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 சைன் வேவ்ஸ் இருக்கு. சரியா? சார் எங்க சார் 3 சைன் வேவ் இருக்கு? 2 சைன் வேவ் தான் இருக்கு. ஒரு பிங்க் கலர் இருக்கு, ஒரு கிரீன் கலர் இருக்கு. எங்க சார் 3 இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து எந்த ஒரு வேரியேஷன்ஸுமே இல்லாம இருக்கு. சரியா? வேரியேஷன்ஸ் இல்லாமனா தட் இஸ் அதோட வோல்ட் பாத்தீங்கன்னா 15 ஆம்ப்ளிடியூட் சொல்றோம். சரியா? ஆனா என்ன இருக்கு, தட் இஸ் ஜீரோ சிக்னல். சரியா? தட் இஸ் ஜீரோ சிக்னல். ஜீரோ சிக்னல்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம ஃபிளாட்டா இருக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு சிக்னல் இருக்கு. அண்ட் தென் சிமிலர்லி என்ன இருக்கு 8 வோல்ட்ஸ் இருக்கு, 16 வோல்ட்ஸ் இருக்கு. சரியா? அண்ட் யூ நோ வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். கரெக்ட்டா? இந்த கம்ப்ளீட் ஹைட் தான் என்ன சொல்லுவோம், ஹைட்னு சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? இப்போ இந்த கிரீன் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் என்னன்னா 4, மேல 4 கீழ 4 8. சரியா? இதோட என்னது மேல 8 கீழ 8 16. சரியா? 10 கொஞ்சம் கீழ இருக்கு. சரியா? 4 5 கொஞ்சம் கீழ இருக்கும். ஓகேவா? புரியுதா இல்லையா? ரைட்டா? சோ அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைன் வேவ்ஸோட frequency என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 8 and 16. 0 8 and 16. சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணனும், frequency டொமைன்ல ரெப்ரசென்ட் பண்ணனும். சரியா? the frequencies நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னு பாரு. சோ கவுனி, first thing என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா this is you have different amplitudes. ஓகேவா? இந்த டைம் டொமைன் அண்ட் frequency டொமைனை எப்படி நம்ம வந்து மத்த சிக்னல் அதாவது ஒரிஜினல் சிக்னலை நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ண, ஒரு சிங்கிள் சிக்னலை ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். சிமிலர்லி காம்போசிட் சிக்னலை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். you have 3 different signals. ஓகேவா? சோ இந்த 3 different signals நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா frequency டொமைன்ல ரெப்ரசென்ட் பண்றேன். frequency டொமைன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாரு, இப்போ ஒரு சிக்னல் இருக்கு. சரியா? இது 0 சிக்னல்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 and this is as well as 16 அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பாரு, frequency எவ்வளவு frequency இருக்கு இதுல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோட எண்ணி பாரு 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அதே கிரீன் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா 16 இருக்கு. ஓகேவா? இப்போ இது என்னது, இது வந்து என்னது ஃபிளாட்டா ஜீரோல இருக்கு. அந்த frequency என்னது ஜீரோ frequency. சரியா? இட்ஸ் நாட் அபௌட் ஆம்ப்ளிடியூட். இது என்னது, இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து 15. ஓகேவா? ஆனா இதோட frequency என்னது 0. ஓகேவா? புரியுதா இல்லையா? ரைட்டா? சிமிலர்லி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது 10. சரியா? இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது 5. இப்போ இத நான் ரெப்ரசென்ட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த frequencyயும் சரி ஆம்ப்ளிடியூட் சரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 லைன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப பாரு 0 சிக்னல் இருக்கா, இங்க ரெப்ரசென்ட் பண்ணா 0ல அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன 15. சரியா? சிமிலர்லி 8 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? அதாவது பீக் சிக்னல் frequency என்னது 8 Hz. சரியா? அத என்ன பண்றேன் 8ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன 10. and similarly 16. சரியா? 16 க்கு என்ன பண்றேன் 16 Hz க்கு அதோட வேல்யூ என்ன 5. so you can able to represent very simple in frequency domain. time domainல பாத்தீங்க அப்படின்னா நிறைய waves நீ வரையற மாதிரி இருக்கும். புரியுதா? சரியா? you understand the representation between time domain and frequency domain? right. now we will see composite signal. composite signal னா என்ன சார்? so composite signal னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா a number of signals, சரி number of sine waves combine பண்றதா என்ன சொல்றோம் அப்படின்னா composite signal அப்படின்னு சொல்றோம். சரி? அந்த composite signalலயே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it can be periodic or non periodic. periodic நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன், it have a different patterns. ஒரு pattern இருந்துச்சு, ஒரு சைக்கிள்ல ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா that is called as periodic அப்படின்னு சொல்றோம். சரியா? and this is one example for composite periodic signal. சரியா? composite periodic signal என்ன, இப்ப பாரு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட்ல ஒரு சைக்கிள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா you have this particular number of cycles. சரியா? similarly இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா you have number of cycles. சரியா? ஒரு பாத்தீங்க அப்படின்னா every half a cycle. சரியா? ஒரு pattern of
சைன் வேவ்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா, இங்க ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. சரியா, இதெல்லாம் அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். சரியா, இந்த சிக்னலை நீ டீகம்போஸ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வேவ் ஃபார்ம்ஸா நீ டீகம்போஸ் பண்ண முடியும். சரி, டிஃபரெண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி டீகம்போஸ் பண்ணலாம்னா இப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ற அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், 0 frequency, 3 frequency, 9 frequency டீகம்போஸ் பண்ண முடியும். புரியுதா? so it can be a continuous signal in time domain and frequency domain ல இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அப்போ காம்போசிட் சிக்னல் என்னன்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் கம்பைன் பண்றதா என்ன சொல்றேன், காம்போசிட் சிக்னல்னு சொல்றேன். புரியுதா? ரைட்டா, அதுலயுமே என்னது பீரியாடிக் நான் பீரியாடிக் இருக்கு. அந்த பீரியாடிக் வேவ் ஃபார்மை நம்ம டீகம்போஸ் பண்ணலாம், டிஃபரெண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணலாம், டீகம்போஸ் பண்ணலாம். சரி, அதுல வந்து என்னது கண்டினியூஸ் ஃபார்மா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? and similarly non periodic waveform. sir non periodic waveform னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா non periodic waveformல you have number of cycles. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அங்க என்ன இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் இருந்துச்சா. இப்போ பாத்தீங்கன்னா இது என்னது, you have a specific period. ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைக்கிள் திருப்பியும் இந்த சைக்கிள், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. ஆனா நான் பீரியாடிக்ல வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்காது. you have n number of sine waves, n number of sine waves. காம்போசிட் சிக்னல்னு சொன்னாவே நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். சரியா, சோ அது மட்டும் இல்லாம இட் இஸ் a non periodic னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், you will have n number of sine waves. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் பேட்டர்னே இல்லாம எப்படி வேணா இருக்கலாம், இன்ஃபினிட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைன் வேவ் எப்படி இருக்கு, irrelevant-ஆ இருக்கு. சரியா, நிறைய டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிட்யூட் இருக்கு. சரியா, this is called as non periodic composite signal. இத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி frequency domainல ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? டேட்டா எனி டவுட் so far? சரியா, and then லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல். சரியா, டிஜிட்டல் சிக்னல்லயும் you have periodic non periodic எல்லா பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸும் இருக்கு. ஓகேவா, டிஜிட்டலா நீ என்ன நினைச்சிட்டு இருப்பனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி சைன் ஒரு ஸ்கொயர் வேவ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜீரோனா வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கும், கீழே இருக்கும், இல்லனா சிக்னல் இருக்காது. ஒண்ணுனா என்ன இருக்கும், மேல வந்து ஆம்பிளிட்யூட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். பட் நீ டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல படிப்பீங்க, there is something called line coding அப்படின்னு ஒரு டெக்னிக்ஸ் படிப்பீங்க. சரியா, லைன் கோடிங் என்னன்னா the different waveforms டிஜிட்டல் ஃபார்மேட்டை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். you have lot of formats. சரியா, ரிட்டர்ன் டு ஜீரோ, நான் ரிட்டர்ன் டு ஜீரோ, பைபோலார், யூனிபோலார், இந்த மாதிரி நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு. அந்த ஸ்கொயர் வேவியே டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல உங்களால பண்ண முடியும். சரியா, சோ ஈவன் டிஜிட்டல் சிக்னல் ஹேவ் டிஃபரெண்ட் ஃபார்மட்ஸ் டு ரெப்ரசன்ட் தி டிஜிட்டல் சிக்னல். ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி டூ வேல்யூஸ், இப்போ 1 and 0 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். பட் ஆனா அந்த பேட்டர்ன் ஆஃப் ரெப்ரசன்டிங் தட் சிக்னல் இருக்குல்ல அது வந்து மாறிட்டே இருக்கும். சரியா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லெவல் சிக்னல், ரெண்டு லெவல் சிக்னல் இருக்கு அப்படின்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாருங்க 0, சாரி இது வந்து 1 and then 0. இந்த சிக்னலை பொறுத்தவரைக்கும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, 1 இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிட்யூட் இருக்கும், 0 இருந்துச்சுன்னா வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? ரைட்டா, சிமிலர்லி இப்ப பாத்தீங்கன்னா 1 க்கு வேல்யூ இருக்கு, 0 க்கு இல்ல. and then similarly 1 க்கு திருப்பி அகைன் ரைஸ் ஆயிருக்கு, 0 க்கு இல்ல, திருப்பி 1 ரைஸ் ஆயிருக்கு. சரியா, ரைட். சோ இதே சிக்னலை வேற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்போ 1 க்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆம்ப்ளிட்யூட் வச்சிருக்கேன், 0 க்கு இங்க 0 னு வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா நெகட்டிவ் ஆம்ப்ளிட்யூட் கூட வச்சுக்கலாம். சரியா, இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி வச்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா இது 1 இது 0, இது 1 இது 0 அப்படி வச்சுக்கலாம். சரியா, அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். you have different ways of representing the digital signal. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா there is a 4 level signal. ஒரே டிஜிட்டல் சிக்னல்ல 4 லெவல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரியா, and this is also possible. இது எல்லாமே லைன் கோடிங் டெக்னிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க. இப்ப பாருங்க இந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரெண்டு பிட்ட சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. 1 இருந்தா இந்த ஆம்ப்ளிட்யூட், 10 இருந்துச்சுன்னா இந்த ஆம்ப்ளிட்யூட், 0 இருந்தா இந்த ஆம்ப்ளிட்யூட், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ ஈவன் டிஜிட்டல் சிக்னல் you have periodic and non periodic signal. சரியா, now you understand what is digital signal. அந்த டிஜிட்டல் சிக்னலை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்லிருப்பேன். அதே மாதிரியே டிஜிட்டல் சிக்னல்லையும் என்ன சொல்றோம் அப்படின்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக்னு சொல்றேன். சரியா, பீரியாடிக் நான் பீரியாடிக் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாரு இதுதான் வந்து பீரியாடிக் நான் பீரியாடிக் சிக்னல். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிக் சிக்னல் என்னது, once again it will have a specific pattern. இப்ப பாரு கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே வருதா. சரியா, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள். சரியா, இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் டிஜிட்டல் சிக்னல். சரியா, இப்போ இத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இது வந்து டைம் டொமைன், இது வந்து frequency டொமைன். frequency டொமைன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமா, இந்த frequencyல வேல்யூ இருக்கு, இந்த frequencyல வேல்யூ இருக்கு, இந்த frequencyல வேல்யூ இருக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து frequency டொமைன். similarly non periodic signal, non periodic signal என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட். non periodic signal என்னன்னா இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்காது. கண்டினியூஸா இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you have waveforms இந்த மாதிரி இருக்கு. சரியா, பல்ஸ் waveform மாதிரி இருக்கு. ஓகேவா, சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அத என்ன சொல்றேன், நான் பீரியாடிக்னு சொல்றேன். புரியுதா? சரியா, any doubts so far?
டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.